ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் டு எட் அனதர் ரேசிங் பிலிம். என்னடா ஒரே ரேஸ் படங்களை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தவறுதலாகவோ எதர்ச்சியாகவோ நான் ஃபோர்டு விசஸ் ஃபெராரி படத்தை பார்த்துட்டேன். எப்படி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி F1 படத்தை பத்தி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படம் ஃபோர்டு விசஸ் ஃபெராரியும் கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு படமா எனக்கு பட்டுச்சு. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை எல்லாருமே பாருங்க. ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது, அல்லது நீங்க வேற எந்த வெப்சைட்லயும் பாருங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபோர்டு விசஸ் ஃபெராரி அந்த படத்தை பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் பண்ண போறோம். ஒரு மாதிரி ஸ்டோரி பார்க்க போறோம். என்னடா ஸ்டோரி எல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பழைய படம். இன்ஃபேக்ட் இது ஒரு பேஸ்ட் ஆன ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு கதை கேட்ட ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். அட் த சேம் டைம் இந்த படத்தை பார்க்கலாம் போய் பாருங்க. நிஜமாவே எப்படி F1 அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பா இந்த ஃபோர்டு விசஸ் ஃபெராரி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வித் தட் இந்த வீடியோல ஃபோர்டு விசஸ் ஃபெராரி அந்த கதையை பார்க்க போறோம். அண்ட் வித் அந்த படத்தை பத்தின சில விஷயங்களும் பேச போறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த படத்தோடைய ஒன் லைன் அல்லது இந்த கதையோடைய ஒன் லைனா பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கா ஒரு ஈகோ கிளாஷ் தான். ஃபோர்டு அப்படின்றவங்க அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கார் செல்லிங் கம்பெனியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சின்ன அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம், சின்ன ஒரு சங்கடம், சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருது. ஸோ அதனால ரேசிங்குள்ள ஃபோர்டு என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய காம்படிட்டர் ஃபெராரி. ஸோ ஃபெராரி மூலமா தான் இவருக்கு அந்த நோஸ் கட்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபெராரிய இவங்க ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா, இதுதான் ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரியோடைய ஒரு ஒன் லைன் சொல்லலாம். இந்த ஒன் லைனுக்குள்ள அழகா 2 கேரக்டர்ஸ் உட்கார்றாங்க. ஸோ ஒருத்தர் பேர் ஷெல்பி, கேரோல் ஷெல்பி அப்படின்னு சொல்றவரு. ஸோ இன்னொருத்தர் நான் அப்புறமா வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை கேரோல் ஷெல்பி அவர் மூலமா தான் ஆரம்பிக்கும். அவரும் ஒரு செமையான ஒரு ரேசரா இருந்திருப்பாரு. ஆனால் அவருடைய ஒரு பிசிக்கல் அந்த ஹெல்த் கண்டிஷன் காரணமாக அவரால் ரேசிங் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால அவர் ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் காரா டிசைன் பண்ணுவாங்க பண்ணீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை ரன் பண்ற ஒரு கம்பெனியை வச்சிருப்பாரு. ஸோ இப்போ அப்படி லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல தான் நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஏற்படுது. என்ன ஆகுதுன்னா, ஃபோர்டு மக்கள் மத்தியில இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸோட பீட்டா ஃபோர்டு மாறணும். இன்னும் நம்ம ஒரு மாதிரி ஒரு பழைய ஒரு மாதிரி டப்பா மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஒரு ரேசிங் த்ரில்லு, அந்த ஒரு அப்படியே ஒரு வைப்பு அப்படி நம்ம காரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபெராரி என்னதான் பெருசா சேல்ஸ் அதெல்லாம் பெருசா இல்லைனாலுமே இந்த லீ மேன்ஸ்னு ஒரு ரேசிங் இது இருக்கு. சோ அந்த ஈவெண்ட்ல தொடர்ச்சியா ஃபெராரி தான் கப் அடிக்கிறாங்க. அவங்க கார்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு பிளஸ் அந்த ஹாட் டாபிக்கா ஃபெராரியோடைய கார்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் ஃபெராரி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட்ல இருக்கிறாங்க. சின்ஸ் அது மக்கள் பெருசா அஃபோர்ட் பண்ணல, ஒன்லி ஃபார் ரேசிங் அந்த கார் இருக்கிறதுனால. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபெராரி மாதிரியே நம்மளும் அந்த லீமேன்ஸ்குள்ள போலாம். சோ நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா அது முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனால் அப்படி ஃபோர்டே டைரக்டா அந்த லீமேன்ஸ்குள்ள போகணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இவங்களே கார் தயாரிக்கணும். ஏன்னா இவங்க ஃபுல்லா அந்த ரோட்ல ஓட்டுறது தான், ட்ராக்ல ஓட்டுற கார்லாம் பண்ணல. ஸோ டிஃபரன்ஸ் ரெண்டுமே நிறைய இருக்குது. ஸோ அதனால ரொம்ப டைம் ஆகும், நிறைய ப்ராசஸ் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஐடியா வருது, நம்ம ஃபெராரி மாதிரி கார்லாம் பண்ண வேணாம், ஃபெராரி கூடயே டையப்பை போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஃபெராரியே ஆக்குபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒன்று பிளான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபெராரி கிட்ட போயிட்டு, இது சம சீன் ஆக்சுவலா, ஃபெராரி கிட்ட போயிட்டு ஒரு டீல் பேசுறாங்க. அந்த மாதிரி நீங்க லீமேன்ஸ்ல ஓட்டுறீங்க இல்லையா, நாங்களும் உங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் டீலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பெருசா பக்கத்துக்கெல்லாம் இருக்குது. அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க ஓகேனா சைன் போடுங்க, நம்ம சேர்ந்து செம்மையா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோர்டு தரப்புல இருந்து ஃபெராரிக்கு ஒரு டீல் கொடுக்கப்படுது. ஸோ ஃபெராரியும் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மீன்வைல் இந்த ஃபோர்ட்ல இருந்து வந்த ஆட்களும் ஃபெராரியோட தலைவரும் 2 பேரும் மீட் பண்ற மாதிரி போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்கப்படுது. இங்கதான் ஒரு சின்ன ஒரு விளையாட்டே நடக்கும். ஸோ இப்போ அந்த டீல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு அதை பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபெராரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபோர்டு தங்களை அப்ரோச் பண்ணிக்கிறத தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ஃபியாட் நினைக்கிறேன், ஃபியாட் இருக்கும், ஃபியாட் கிட்ட இன்னும் தான் கம்பெனியை இன்னும் ஒரு ஹையர் பிரைஸுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸோட அவன் ஒரு மாதிரி டீல் பேசியிருப்பான். ஸோ கடைசியில் ஃபோர்டை கழட்டி விட்டுருவான். நீ வேணா நீ போ,
அது என்ன, அதாவது ஃபோர்டு டீல் போட்டிருப்பாங்கன்னா அந்த லீமான்ஸ்ல ரேசிங் பண்றதுக்கு எங்களுடைய ஒப்புதலும் வேணும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. அதில் கடுப்பான நம்ம ஃபெராரி வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா லாபத்துக்கு லாபம், அதாவது ஃபோர்டு அப்ரோச் பண்ணதுனால ஃபியாட் கிட்ட நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி டீல் போட்டிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஃபோர்டையும் வந்து நோஸ்கட் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய ஹெட் என்ன ஹென்ரி ஃபோர்டு 1 கிடையாது, ஹென்ரி ஃபோர்டு 2 தானே, என்ன பண்ணிடுவீங்க பெருசான்ற மாதிரி ஒரு மாதிரி நோஸ்கட் பண்ணி அமுச்சு விட்டுருவாரு. ஸோ இந்த இடத்துல இதை கேள்விப்படுற ஹென்ரி ஃபோர்டு 2 பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஈகோ டச் வந்துடும், ஒரு மாதிரி ஒரு சங்கடமாய் வெறி வந்துடும். என்னையாடா நீ வந்துட்டு இப்படி கேவலமா பேசின, நான் கொடுத்த ஆஃபரை நீ ரிஜெக்ட் பண்ண, நான் காட்டுறேன்டா யாருன்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு நம்மளே வந்துட்டு லீமான்ஸ் ரேசிங்ல இறங்க போறோம், நம்மளே ஓனா ரேஸ் கார்ஸ் பில்ட் பண்றோம், அந்த ஃபெராரியை வந்துட்டு போய் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சபதம் வந்து போடுறாரு. இப்போ கதை அப்படியே மூவ் ஆகுது. இந்த சபதத்துக்கு என்ன வேணும், அப்படியே ஒரு ரேஸ் கார் பில்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காண்டி தான் போயிட்டு நம்மளுடைய கேரல் ஷெல்பி அவரை வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ரேஸ் கார் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. ஃபைனலா ஒரு ரேஸ் கார் வந்து பில்டும் பண்ணப்படுது. ஆனா அதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லைங்களா, எல்லாருமே அப்படியே எடுத்து அதை ஓட்டிட முடியாது. ஸோ வந்துட்டு டிரைவரை செலக்ட் பண்ற ப்ராசஸ்ல இறங்குற அப்படி நம்மளுடைய கேரல் ஷெல்பி. அப்போ அவர் கண்ணில் சிக்கின டிரைவர் தான் வந்துட்டு கென் மைல்ஸ். இவர்தான் நம்ம பேட்மேன் பார்த்த படத்துல பார்த்துட்டு போலீங்களா. சரி, ஓகே, இந்த கதைக்குள்ள வருவோம். ஸோ இப்போ அந்த கென் மைல்ஸ் பாத்தீங்கன்னா அவரு ஒரு செமையான ஒரு ஒரு டிரைவர்னு சொல்லலாம். வெறும் டிரைவர் மட்டும் இல்ல, காரோடைய மெஷின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த ஸ்பீட்ல போனா கார் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும்னு எல்லாமே கொஞ்சம் காரை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்ச ஒரு டிரைவர். ஸோ அவரை வந்து இவர் மீட் பண்றாரு ஒரு ரேஸ்ல. அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு பிணைப்பு இருந்திருக்கும். பட் எனிவேஸ் நமக்கு காட்டுறதுல வந்து ஒரு ரேஸ்ல மீட் பண்ணுவாங்க. அந்த ரேஸை ஒரு டப்பா காரை வச்சுட்டு நம்ம கென் மைல்ஸ் ஜெயிச்சிருவாரு. ஸோ அப்போ இருந்தே வந்து நம்ம ஷெல்பிக்கு இவர் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த டைம் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ மைல்ஸ் வந்து ஒரு இதா பெரிய ஸ்பேனர் வச்சு அவர் அடிச்சிருப்பாரு ஷெல்பிய. அவர் அதை பத்திரமா வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இப்போ இவங்க இந்த ஃபோர்ட் டீமுக்கு ஒரு ரேசிங் ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா டிரைவருக்கு. ஸோ அதுக்கு கென் மைல்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. கென் மைல்ஸும் வந்துட்டு ஒத்துப்பாரு. கென் மைல்ஸ் சிச்சுவேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்கும், ஒரு மனைவி இருப்பாங்க, ஒரு 45 வயசு கிட்ட ஆயிருக்கும். ரேசிங்னு பெருசா எதுவுமே சாதிக்காம அப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பாரு. இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஜெர்சி படத்துல எப்படி நான் இருப்பாரு பாத்தீங்களா, கிரிக்கெட்ன்றது பிடிக்கும், பெருசா எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டாரு, சின்னதா அதை பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கும், ஒரு அழகான மனைவி இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் ஜோன்ல தான் கென் மைல்ஸ் உடைய ஸ்டோரி டிராவல் ஆகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கென் மைல்ஸ் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரேசிங் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம்ல தான் ஷெல்பி வந்து இவருக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாரு, நீ ஃபோர்டோடைய ரேசிங் டீம்ல டிரைவரா நீ வந்துட்டு ஒரு ரேசரா நீ வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணான்னு ஒரு ஆஃபரும் கொடுத்திருப்பாரு. இதனால வீட்டுல ஒரு சண்டை வரும். நீ தான் ரேசிங்க விடுறேன்னு சொன்னல, திருப்பி எதுக்கு ரேசிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா கென் மைல்ஸ் ஒரு நாளைக்கு $200 கிடைக்கும், அது போக சில பல அலோவன்சஸும் இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்களுக்கும் பிடிக்காமலாம் இல்ல ரேசிங்கும். ஸோ அவங்களும் வந்து சரி ஓகே ஃபேமிலி ஓகே நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேஸ் நடக்கும். ரேஸ்க்கு முன்னாடி அந்த ஒத்திகை எல்லாம் பார்ப்பாங்களா, டெஸ்டிங் ரேஸ், அது நடக்கும். இவர் கென் மைல்ஸ் வந்து நிறைய சொல்லுவாரு, இந்த கார்ல இது கம்மி பண்ணுங்க, இப்படி இருக்கலாம், இது வந்து இன்னும் சரி பண்ணலாம், இன்னும் வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம், இன்னும் வந்துட்டு நம்ம அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ஐடியாலாம் தருவாரு. அவர் ஐடியாவை வச்சு இன்னும் ஒரு சூப்பரான செமையான ஒரு ஃபோர்ட் காரை பில்ட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல தான் இதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கென் மைல்ஸுக்கும் அந்த ஃபோர்டு கம்பெனில இருக்கிற ஒரு பிரசிடென்ட் லெவல்ல இருக்கிற ஒரு ஆளுக்கும் வந்துட்டு சின்ன ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்து உண்டாகும். அந்த பிரச்சனை எங்க வரைக்கும் லீட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லுவான்னா, வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா கென் மைல்ஸ் ரேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கான், ரொம்ப அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை, ஒரு சென்சேஷன் இல்லை, யாருன்னே தெரியல அவனெல்லாம் கூட்டிட்டு வந்து ரேஸ் பண்ண வச்சா ஃபோர்டோடைய மதிப்பு என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி நம்ம கேரல் ஷெல்பியை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கென் மைல்ஸை அந்த ரேஸ்ல இருந்து விலக வச்சிருவாங்க, பேசிக்கா தூக்கிடுவாங்க. ஸோ இதை ஷெல்பி போயிட்டு மைல்ஸ் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ ரேஸ்க்கு வரலடா, இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு வேணான்னு சொல்றாங்கன்னு சொன்னா ரொம்ப கடுப்பாயி ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாரு. இருந்தாலும் அந்த இன்ஜின்ல சில பிரச்சனைலாம் இருக்கு, பிரேக்ஸ்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா போயிடுவாரு. இவங்க வீட்லயும் ஒரு மாதிரி சோகமாயிடுவாங்க. சார் இவ்வளவு நாள் ஒரு கனவா இருந்துச்சு, ட்ரீமா இருந்துச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டு கை கட்டினது வாய் கட்டலேன்ற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேஸ் நடக்கும். அந்த ரேஸ்ல பெருசா வந்துட்டு ஃபோர்டு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது, ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்டு, அந்த ஹென்ரி ஃபோர்ட் 2, அவர் வந்து ஷெல்பி கூப்பிட்டு என்ன நடக்குதுங்க, உங்களால வந்து ஃபயர் பண்ணுமா, என்ன நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுவாரு. அந்த டைம்ல வந்து ஷெல்பி சொல்லுவாரு, சார் எனக்கு வந்துட்டு எனக்கு வேணுங்கிற ரேசரை நீங்க கொடுங்க, டெஃபினட்டா நான் வந்து உங்களுக்கு கப் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு ஓகே எடுத்துக்கோ, நீ யாரை வச்சு வேணா ரேஸை விட்டு, எனக்கு தேவை நான் அந்த ரேஸ்ல லேமேன்ஸ்ல ஃபெராரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பியும் இவர் போய் மைல்ஸ் கிட்ட பேசுவாரு, டே மச்சான் சாரிடா நீ வா நம்ம வந்து ரேஸ் பண்ணலான்னு சொன்னோன்னே மைல்ஸ் வந்து கடுப்புல வந்து ஒரு சண்டையா அங்கே பயங்கரமா வரும். சின்ன சண்டை போடுவாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் சரி ஓகேன்னு திருப்பியும் வந்துட்டு இவர் போய் அங்கே ரேஸ் பண்ணுவாரு. இதுக்கு நடுவில் மறுபடியும் அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து சில பல இதெல்லாம் பண்ணி திருப்பியும் மைல்ஸ் வந்து விளக்க வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த டைம் ஷெல்பி என்ன பண்ணுவாருன்னா ஹென்ரி ஃபோர்ட் அவர்களை வந்துட்டு ஒரு மாதிரி தனியா ஒரு கார்லயே வந்து பயங்கரமா டிரைவ் பண்ணிட்டு தனியா கூப்பிட்டு வந்து எப்படியாச்சும் கென் மைல்ஸ் வந்து ரேஸ் பண்ண வைங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹென்ரி ஃபோர்ட்டும் இல்ல அவர் மாதிரி தானான்ற மாதிரி தான் சொல்லுவாரு. அப்போ ஷெல்பி என்ன சொல்லுவாருன்னா, சார் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், அடுத்து ஒரு ரேஸ் இருக்கு, அந்த ரேஸ்ல கென் மைல்ஸ் நம்ம சார்பா கலந்துக்கிட்டோம், ஒருவேளை அவன் கலந்துக்கிட்டு அந்த ரேஸை ஜெயிச்சுட்டான் அப்படின்னா அவனை நீங்க லேமேன்ஸ்ல ரேஸ் பண்ண விடணும், ஒருவேளை அவன் அடுத்து கலந்துக்கிற ரேஸ்ல தோத்து போயிட்டான் அப்படின்னா என்னுடைய ஷெல்பி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த கம்பெனியை எனக்கு வேணா நீங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீலிங் எனக்கு கொடுத்துருக்குன்னு அவர் ஒத்துப்பாரு. ஃபைனலா அதுக்கு அடுத்து அந்த ரேஸும் வரும். அந்த ரேஸ்ல கென் மைல்ஸ் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வைஸ் பிரசிடென்ட்லாம் நோஸ் கட் ஆயிடும், ஐயோ ஜெயிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லீடிங் டு தி ஃபைனல் பார்ட், அந்த லீ மேன்ஸ் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம் ஃபோர்டு வந்து ஃபெராரி போட போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டும் வந்துட்டு வருது. அது பேசிக்கா பாத்தீங்கன்னா 24 hours ஈவெண்ட், அதாவது 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், கார் போய்கிட்டே இருக்கும். அப்கோர்ஸ் ரெஸ்ட் நாள் இருக்கும், அந்த பிட் ஸ்டாப்ல ரெஸ்ட் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ் மட்டும் ஒரு ஷிஃப்ட் பேசிஸ்ல மாத்தி வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரேஸும் வருது. அந்த ரேஸ்ல வந்து இனிஷியலா அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகி போகும்போது கென் மைல்ஸ் ஃபோர்டோட கார் பாத்தீங்கன்னா அந்த டோர் மட்டும் சாத்தாது ஒரு லேப் வரைக்கும். அதுக்கப்புறம் அதை ரெடிலாம் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல செம ஒரு டெக்னிக் ஒன்று ப்ளே பண்ணிருப்பாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணும்போது அந்த கார் வந்து பிரேக்ஸ்னால ரொம்ப ஹீட் ஆகி ஃபயர்லாம் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, அந்த இப்போ பிட் ஸ்டாப்ல டயர் மாத்துவாங்க, அதெல்லாம் மாத்துவாங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் சிஸ்டமே மாத்துவாங்க. ஸோ என்னன்னா இதெல்லாம் ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல் புக்ல இருந்திருக்கும். அதாவது எதை வேணா நீ மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரூல் புக் இருந்திருக்கும் வித் அந்த கிவன் டைம்குள்ள. ஸோ அதனால இவங்க வந்துட்டு ஈஸியா டக்குன்னு எப்படி பிரேக்ஸை மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு யுக்தியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனல் போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வைஸ் பிரசிடென்ட் சொன்னா இல்லைங்களா, அவனுக்கு வயிறுலாம் எரியும், என்னடா வந்து ஜெயிக்கிற மாதிரி போறானே அப்படின்னு சொல்லிட்டு அது நடுவில் சில பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண நினைப்பான், ஆனால் நடக்காது. ஷெல்பி எல்லாம் பயங்கரமா வந்துட்டு அதை தட்டி கழிச்சு விட்டுருவாரு. ஃபைனலா நம்ம கென் மைல்ஸ் அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஃபெராரியை வந்துட்டு போட்டுருவாரு. இன்ஃபேக்ட் ஃபெராரி கார் வந்து ஒரு மாதிரி அதுவே வந்து என்ஜின் ஏதோ சீஸ் ஆகி நின்றும் பாதிலேயே. ஸோ அப்படியே தெரிஞ்சதுதான் ஃபோர்டு அதுவும் இவரு தான் நம்ம கென் மைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ரொம்ப லீட்ல இருப்பாரு, அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ரெக்கார்ட் டைம்ல வந்துட்டு லேப்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணி போவாரு. அப்பதான் அந்த வைஸ் பிரசிடென்ட் ஒரு வேலையாரு பார்த்துட்டுருவான். நம்ம ஹென்ரி ஃபோர்டு கிட்ட ஒரு ஐடியா சொல்லுவோம். அப்படி என்ன ஐடியானா, சார் யோசிச்சு பாருங்க, எப்படி பார்த்தாலும் நம்ம 3 ஃபோர்டு கார்ஸ் தான் வந்துட்டு முதல் 3 பொசிஷனு, 3ம் வெவ்வேறு இடத்துல தனித்தனியா வர்றதுக்கு 3 ஃபோர்டு காருமே ஒரே நேரத்துல அப்படியே அந்த பினிஷிங் லைன்ல கிராஸ் பண்ணா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கென் மைல்ஸை வந்துட்டு ஸ்லோ பண்ணணும், அவன் ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஃபோர்டும் ஓகே சொல்லிடுவாரு. இதை வந்து ஷெல்பி கிட்ட சொல்லும்போது ஷெல்பி செம கடுப்பாயிருவாரு, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கென் மைல்ஸ் சொல்லும்போது கென் மைல்ஸும் ரம்மையா கடுப்பாயிருவாரு. அதுக்கப்புறம் தான் இன்னும் ரெக்கார்ட் டைமிங்ல அந்த லேப் எல்லாம் ஓட்டுவாரு. ஃபைனலா அவரும் முடிவை மாத்திக்கிட்டு சரி ஓகே எல்லாரும் ஒரே டைம்ல வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவனா 3 காரும் வந்து அப்படியே வந்து அந்த ரேஸை வந்து முடிப்பாங்க. அதுல ஒரு பொலிட்டிக்ஸ் அது ஒன்று பண்ணி விட்டு கொஞ்சம் முன்னாடி கென் மைல்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதே ஃபோர்டோடைய அந்த மெக்லரன் நினைக்கிறேன். ஸோ அவர் முடிச்சிருக்காரு. ஸோ அதனால மெக்லரன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு லேப் வந்து ரொம்ப சீக்கிரம் சுத்தி வந்துட்டாரு ஏதோ சம்திங் ஏதோ சொல்லி பொலிட்டிக்ஸ் பண்ணி மெக்லரன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருவாங்க. பட் இவரெல்லாம் அடுத்த சொல்லிடுவாங்க. பெருசாக இவர் கண்டுக்காம அந்த ஃபேமஸான மீம் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியன் பேல வந்துட்டு மேல பாப்பாரு, மேல ஒரு தாத்தா வந்து தொப்பி கழட்டி இப்படிவாங்க. மக்கள் எல்லாரும் வந்துட்டு இவரை தாண்டி ஓடி போய் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் போய் பார்ப்பாங்களா. ஸோ அந்த மீம் இந்த இடத்துல தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி லைஃப் நார்மலா போகும். இவங்களும் ஃபோர்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணிருக்கும் போது கிறிஸ்டியன் பேல் கென் மைல்ஸ் அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அங்க இறந்துருவாரு.
ஸோ வித் தட் அதுக்கப்புறம் சில 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆனாலுமே வந்து ஷெல்பிக்கு வந்துட்டு மைல்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவார். புதுசாக வந்துருக்க டிரைவர்ஸ் யாரும் பெருசாக அவருக்கு இம்ப்ரெஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபைனலாக அவர் போய் மைல்ஸோட பையன்கிட்ட சில டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் திருப்பியும் தன்னுடைய படம் ஸ்டார்டிங்கில் கார் வேகமாக ஓட்டு போவார். ஸோ அதே மாதிரி ஓட்டிட்டு போவார். ஸோ இந்த படத்தில் வந்து இனிஷியலாக சொன்ன டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7000 RPM அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது எப்படி F1ல சொல்லுவாங்கல்ல, அப்படி எல்லாமே பீஸ் அவுட்டாக இருக்கும், எல்லாமே ஸ்லோ மோஷனில் இருக்கும், நம்ம அப்படியே அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் சொல்லுவாங்க. வித் தட் படம் வந்து எண்ட் அப். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி. நான் சும்மா அப்படியே ஹைலைட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் படத்தை இன்னும் பாருங்க. ஏதோ ட்விஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா அது வந்து பெருசாக அந்த மாதிரி ட்விஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் எனிவேஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஃபீலிங் இருக்கும். எனக்கு சில இது பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி தான் இருந்தாலுமே எனக்கு சில விஷயங்கள் என்ன ஆட் பண்ணலாம், இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கென் மைல்ஸோடைய பையனுக்கும் அவருக்குமான அந்த ஒரு பாண்டிங்கை நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஜெர்சியில் இன்னும் செமையா இருக்கும் அந்த மேட்ரு. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட கென் மைல்ஸ் காட்டும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ரேம்ல ஒரு பையனும் வந்துடுவார். அதெல்லாமே இருந்துச்சு தான் இல்லைன்னு சொல்ல. பட் எனிவேஸ் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு எமோஷனலா ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கலாமேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் லேப்ல ஃபெராரியை முந்திர அந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா அது பில்ட் ஆகிட்டே தான் வரும். ஸ்டார்டிங்ல இருந்து இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கடைசி அந்த மொமெண்ட் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் புசுக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் ஃபிளான்னு சொல்றதுலாம் அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு சின்ன ஒரு கருத்து அவ்வளவுதான். பட் எனிவேஸ் நிறைய எனிவேஸ் சொல்றேன். ஓகே, ஓவராலா ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம்னே சொல்லலாம். வித் ரேசிங் கார்ஸ் இன் இட். உங்களுக்கு திருப்பியும் இந்த ரேஸ் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, பிடிக்கலனாலும் தெரியலனாலுமே நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். F1ல இருந்த அளவுக்கு கூட இதுல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தாராளமா பார்க்கலாம். ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இல்லை நீங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி கூட பாருங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா திருப்பியும் சினிமோட்டோகிராஃபில இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ தலைவன் கிறிஸ்டியன் பேல், ஹாலிவுட் விக்ரம் மாசா பண்ணியிருந்தா அப்படி. அதே மாதிரி அந்த இன்னொருத்தர் பேர் வந்து மேட் டவுன் நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்துட்டு செமையா பண்ணியிருந்தாரு. ஆல்வேஸ் கேஸ்ட் தலைமை சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? இது இல்லை, அதான் நினைக்கிறேன். ஓகே, ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி, வாட்ச் அவுட். ஒரு yet another ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபீல் குட் படம், மிஸ் பண்ணாதீங்க. வித் திஸ் ஐ எண்ட் அப் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.